புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே ஒத்தக்கடை அரசப்பட்டியில் மயில்வாகன சுவாமி கோயில் திருவிழாவுக்காக ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா தொடங்கி வைத்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 650 காளைகள் பங்கேற்று வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்தன. துள்ளி வந்த காளைகளுடன் 250க்கும் மேற்பட்ட காளையர்கள் மல்லு கட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தோல் தொழிற்சாலை இயந்திரத்தை கிரேன் மூலம் தூக்கிய போது சரிந்து விழுந்த விபத்தில் சுமை தூக்கும் தொழிலாளி உயிரிழந்த சிசிடிவி காட்சி நெஞ்சை பதறச் செய்கிறது. விளையாம்பட்டு பகுதியில் பாரத் இன்ஜினியர் ஒர்க்ஸ் என்ற ஒர்க் ஷாப்பில் 10 டன் எடை கொண்ட புதிய இயந்திரத்தை வெளிமாநிலத்திற்கு எடுத்துச் செல்ல கிரேன் மூலமாக தூக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது கிரேன் பெல்ட் அறுந்ததால் சரிந்து அருகில் நின்றிருந்த 50 வயதான ஜெய்சங்கர் என்ற கூலி தொழிலாளி மீது விழுந்தது. இதனால் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு செல்லும் முன்பாகவே உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஆயிரங்கன் மாரியம்மன் கோயில் தீக்குண்டத்தில் விழுந்து காயமடைந்த பக்தர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பங்குனி பொங்கல் திருவிழா கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. திருவிழாவின் போது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது பூக்குழி இறங்கிய முத்துக்குமார் என்ற பக்தர் காலிடறி பூக்குழியில் விழுந்து காயமடைந்தார். உடனடியாக பக்தரை மீட்ட தீயணைப்பு துறையினர் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவாரூர் நகராட்சியில் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கழிவு நீரை நேரடியாக சுக்கான் ஆற்றில் கலந்துவிடும் அவலம் தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுக்கான் ஆற்றை நம்பி சுமார் 10,000 ஏக்கர் பரப்பிலான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுவதாக கூறும் விவசாயிகள் கழிவுநீர் கலப்பதால் விவசாயத்துக்கும் கால்நடைகளுக்கும் பயன்படுத்த முடிவதில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளனர். கேக்கரை தொடங்கி பழையவளம் வரை நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறிவிட்டதாகவும் பலமுறை முறையிட்டும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் சிறுமிகளின் ஆபாச படங்களை செல்போனில் வைத்திருந்த சாட் சமோசா கடை உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் அனில் என்பவர் தனது செல்போனில் அதே குடியிருப்பில் வசிக்கும் ஒரு சிறுமியின் புகைப்படத்தை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரது செல்போனை குடியிருப்பு வாசிகள் சோதனையிட்டனர். அப்போது பல சிறுமிகள் மற்றும் பெண்களின் புகைப்படங்கள் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டிருந்ததை கண்டு காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அனிலை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குண்டேரி பள்ளம் அணை பகுதியில் பட்டியில் புகுந்த சிறுத்தை 2 ஆடுகளை கடித்துக் கொன்றது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வினோபா நகரை சேர்ந்த ரங்கசாமி என்பவர் சனிக்கிழமை அன்று தனது விவசாய நிலத்தில் உள்ள பட்டியில் ஆடுகளை கட்டி வைத்திருந்தார். காலை சென்று பார்த்தபோது ஒரு ஆட்டுக்கிடாய் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததுடன் மற்றொரு ஆடு மாயமாகி இருந்தது. இது தொடர்பாக வனத்துறையினர் கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து பார்த்து சிறுத்தை தாக்கிக் கொன்றதை உறுதி செய்தனர். தஞ்சாவூரில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை போக்குவரத்து போலீசார் அகற்றி அழித்தனர். மாநகர பகுதிகளில் அதிக சத்தத்துடன் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் எழுப்பும் ஒலிகளால் ஒலி மாசு ஏற்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த நிலையில் போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றதை தட்டி கேட்டதாக இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கப்பலில் பணியாற்றி வந்த மரோடோனாவை 3 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தலைமறைவான நிலையில் போலீசார் வலைவீசி தேடுகின்றனர். மதுரை ஆணையூரில் நண்பரை வெட்டிக் கொன்ற ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி போலீசில் சரணடைந்தார். தெற்கு தெருவை சேர்ந்த அழகுபாண்டி என்பவருக்கும் ஓய்வு பெற்ற தலைமை காவலர் நடராஜன் என்பவருக்கும் மது குடிப்பதில் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அழகுபாண்டி அடிக்கடி நடராஜனிடம் மது குடிக்க பணம் கேட்டு தொல்லை செய்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் அழகுபாண்டி பணம் கேட்டு தொல்லை செய்ததால் ஆத்திரமடைந்த ஓய்வு பெற்ற தலைமை காவலர் நடராஜன் அழகுபாண்டியை அரிவாளால் தலையில் வெட்டியதாக சொல்லப்படுகிறது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நடுக்காடு பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 29 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவலின் அடிப்படையில் சவலாப்பேரி கிராமத்தில் தனியார் மின் உற்பத்தி நிலையம் அருகே உள்ள காட்டுப் பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசியும் 3 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றை பதுக்கி வைத்தது யார் என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடலூர் போக்குவரத்து காவல்துறையினர் பாரதி சாலையில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளை பாராட்டும் வகையில் பழச்சாறு கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கு தலைக்கவசத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். புதுச்சேரி தவளக்குப்பத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுந்தர் என்பவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானதால் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் மதுபோதையில் இருந்தவரை மர்ம நபர்கள் கொலை செய்துள்ளனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தமிழ் என்ற நபர் போதை தகராறில் கிரைண்டர் குளவியால் அவரை அடித்துக் கொன்றது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கொலை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முட்டைகோஸ் உற்பத்தி அதிகரித்த போதும் போதிய விலை போகாததால் மருதேரி ஏரியில் மீன்களுக்கு உணவாக கொட்டப்பட்டது. போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் விவசாயிகளிடம் கிலோ 3 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் முட்டைகோஸ் வெளி சந்தைகளில் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் உரிய விலை கிடைக்கவில்லை என்று அறுவடை செய்த முட்டைகோஸை நேரடியாக மீன் குத்தகைதாரர்களிடம் 7 ரூபாய்க்கு விவசாயிகள் விற்பனை செய்தனர். பெங்களூரு விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விமானம் மீது வேன் மோதியதில் ஓட்டுநர் காயமடைந்தார். பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் இண்டிகோ விமானம் நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது வேன் ஒன்று விமானம் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் விபத்து குறித்து விளக்கமளித்துள்ள இண்டிகோ நிறுவனம், இன்ஜின் பழுதுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானம் மீது வேன் மோதியதாகவும் ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்களை 16 வயது சிறுவன் ஆயுதத்தால் அடித்து உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் வசிக்கும் சிறுவன் சனிக்கிழமை மதியம் பேண்டபெஸ்ட் என்ற இடத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து உள்ளிட்ட வாகனங்களின் கண்ணாடிகளை வாளால் தாக்கி உடைத்தார். இதனால் அப்பகுதியில் அசாதாரண சூழல் நிலவியது. தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரித்தனர். அதில் சிறுவன் திருடியதாக அவரது மாமா திட்டியதால் ஆத்திரத்தில் இவ்வாறு நடந்து கொண்டது தெரிய வந்தது. ஜம்மு காஷ்மீர் எல்லையான லடாக்கில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஜான்ஸ்கர் என்ற இடத்தில் வீடுகள், கட்டடங்கள், வாகனங்கள், மின்கம்பங்கள் என சுற்றி எங்கும் பனி படர்ந்து காணப்பட்டது. பனிமூடிய சாலைகளில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பிக் பாஸ் மூலம் பிரபலமடைந்த அமீர் பாவ்னி ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். சின்னத்திரை நடிகையான பாவ்னி மற்றும் நடன இயக்குநரான அமீர் இருவரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது இருவருக்கும் காதல் மலர்ந்தது. கடந்த 3 ஆண்டுகளாக காதலர்களாக வலம் வந்த இவர்கள் தற்போது இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்தை விஜே பிரியங்கா முன்னிருந்து நடத்தி வைத்தார். ஏராளமான சின்னத்திரை பிரபலங்களும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருவண்ணாமலையில் கோயிலுக்குள் புகுந்து உண்டியலை தூக்கிச் சென்ற கொள்ளையர்களை சிசிடிவி காட்சி மூலம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பயபக்தியுடன் திருட்டில் ஈடுபட்ட கேடிகள் சிக்குவார்களா? திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் ஆவூர் அடுத்த வெண்ணியந்தல் பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிங்காரவேலன் கோயில் உள்ளது. இக்கோயில் பூசாரி வழக்கம் போல் நேற்று இரவு கோயிலை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் இன்று அதிகாலை கோயிலுக்கு வந்து பார்த்தபோது கோயிலில் இருந்த உண்டியலை உடைத்து தூக்கிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் உடனடியாக வேட்டவலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். விரைந்து வந்த போலீசார் கோயிலில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது உண்டியல் கொள்ளை காட்சிகளும் பதிவாகியிருந்தன. எந்த ஒரு முகமூடியும் அணியாமல், பதட்டமும் இல்லாமல் 2 பேர் கோயிலுக்குள் நுழைந்து இரும்பு கதவு பூட்டை உடைத்து உண்டிகளை அலேக்காக தூக்கிக் கொண்டு செல்வதும் அதில் பதிவாகியிருந்தது. கடந்த 11ஆம் தேதி பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் உண்டிகளில் காணிக்கை செலுத்தி இருந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது.
கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு வேட்டவலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று கடந்த 17ஆம் தேதி வேங்கிக்கால் பகுதியில் உள்ள ரசூல் பிரியாணி கடையின் கதவை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர் ஒருவர் கொள்ளையடிக்க முயற்சித்த போது ஊழியர்கள் சத்தம் போட்டதால் அங்கிருந்து தப்பிச் சென்றார். கடந்த 18ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் திருவண்ணாமலை அவலூர்பேட்டை சாலையில் உள்ள பிரபல பாத்திர கடையில் 4 கொள்ளையர்கள் ஷட்டரை உடைத்து கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். இதேபோன்று திருவண்ணாமலையில் கடந்த 3 நாட்களில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறு சிறு கொள்ளை சம்பவங்களும் அரங்கேறி உள்ளன. இதில் கொள்ளையடிக்கப்பட்ட தொகை குறைவாக இருந்ததால் பலரும் காவல்துறையிடம் இது பற்றி புகார் அளிக்கவில்லை. சிசிடிவி கேமராக்கள் இருந்தால் திருடர்கள் அதனை உடைத்துவிட்டு செல்வதும் வழக்கமாக இருந்தது. ஆனால் தற்போது நடந்த கொள்ளை சம்பவங்களில் சிசிடிவி இருந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் எந்தவித முகமூடியும் அணியாமல் வெறும் தொப்பி மட்டுமே அணிந்து கொண்டு கொள்ளையடிக்கிறது இந்த கும்பல். போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்து கொள்ளையர்களை கைது செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, பெரிய குதிரை, நடுக்குதிரை, புதுக்குதிரை என பல்வேறு வகையில் போட்டிகள் நடத்தப்பட்டது. 10 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு வெற்றி பெற்ற வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப் பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. திருப்பதி மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததால் பதற்றம் நிலவியது. ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரியைச் சேர்ந்த பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு காரில் சென்று கொண்டிருந்தனர். கோயிலை நெருங்கிய நிலையில் அவர்களது காரின் முன்பக்கத்தில் இருந்து புகை கிளம்பியது. சுதாரித்துக் கொண்ட அவர்கள் காரை விட்டு இறங்கினர். சிறிது நேரத்தில் கார் முழுவதும் தீப்பிடித்து எரிந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தண்ணீர் தேடி வந்த புள்ளிமான் விவசாய கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தது. டேனிஷ்பேட்டை வனத்தை ஒட்டியுள்ள கருவாட்டு பாறையில் விவசாய கிணறு ஒன்றில் இறந்த நிலையில் மிதந்த புள்ளிமானின் உடலை தீயணைப்பு மீட்புத்துறை வீரர்கள் மீட்டனர். கால்நடை மருத்துவர்கள் சம்பவ இடத்திற்கே சென்று பிரேத பரிசோதனை செய்து வனச்சரக அலுவலக வளாகத்தில் புதைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலில் விடுமுறை தினம் என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பங்குனி உத்திர திருவிழா நிறைவு பெற்ற நிலையிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த காவடி, சர்க்கரை காவடி எடுத்து வந்து தண்டாயுதபாண சுவாமியை வழிபட்டனர். பக்தர்கள் கூட்டம் காரணமாக சுவாமி தரிசனம் செய்ய சுமார் 4 மணி நேரம் ஆனது. கோடை காலம் என்பதால் பக்தர்களுக்கு தயிர் சாதம் விநியோகம், நடைபாதை மேட் விரிப்பு, குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை கோயில் நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருந்தது. சென்னை ஆலந்தூரில் அமைச்சர் அன்பரசனிடம் இலவச தலைக்கவசம் வாங்க வாகன ஓட்டிகள் வரிசை கட்டி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் MKN சாலையில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பரசன் இலவச தலைக்கவசம் வழங்கினார். தகவல் அறிந்து அங்கு வந்த வாகன ஓட்டிகள் வரிசையில் காத்திருந்து இலவச தலைக்கவசத்தை வாங்கிச் சென்றனர். கோவை தொண்டாமுத்தூர் அருகே தனது கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்ததால் 60 வயது மூதாட்டி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கலிக்கநாயக்கன் பாளையம் காந்தி வீதியைச் சேர்ந்த 60 வயது மூதாட்டி அங்கம்மாள் பெட்டிக்கடை நடத்தி வந்துள்ளார். அவரது கடையில் காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன், உணவு பாதுகாப்பு அதிகாரி நரசிம்மன் ஆகியோர் சோதனை நடத்தி தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து கடைக்கு சீல் வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த மூதாட்டி வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பெண் காவலரின் கழுத்தில் இருந்து 11 சவரன் தங்க நகையை பறித்த 2 பேர் பிடிபட்டனர். சின்ன வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த லட்சுமி SP அலுவலகத்தில் மாவட்ட குற்றப்பிரிவு பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 7ஆம் தேதி பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்தொடர்ந்து பைக்கில் வந்த இருவர் தாலி செயினை பறித்துவிட்டு தப்பினர். இந்நிலையில் ஜோலார்பேட்டையில் போலீசார் வாகன சோதனையின் போது வேடியப்பன், சத்தியமூர்த்தி வழிப்பறியில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர்.
18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்று சாதனை படைத்த இந்திய வீரர் ஹிமன்ஷுவுக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 67.57 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து ஹிமன்ஷு இந்தியாவிற்கான முதல் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். இந்த நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்தியுள்ள மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பெருமைக்குரிய வரலாற்றை ஹிமன்ஷு எழுதியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலத்தில் பக்சரில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. பாட்னா டெல்லி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி நயா போஜ்பூர் அருகே சென்றபோது திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. கரும்புகையை கக்கியவாறு லாரி கொழுந்துவிட்டு எரிந்ததைக் கண்டு தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. நிகழ்விடத்திற்கு சென்ற வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர்.